ஹலோ வியூவர்ஸ், இதுக்கு முன்னாடி த பாஸ் பேபி பேக் இன் பிசினஸ் சீசன் 1 பார்த்து காட்டுத்தனமா என்ஜாய் பண்ணிருப்போம். அப்படி பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த பாஸ் பேபி பேக் இன் பிசினஸ் சீசன் 2 எபிசோட் 1 as the diaper changes. ஓபன் பண்ணா நம்ம பாஸ் பேபி சும்மா சூட்டும் கோட்டுமா ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம மெர்சல் விஜய் மாதிரி ஒத்த ஹேண்ட்ல எல்லாம் புஷ்அப்ஸ் எடுப்பான். அப்படியெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கும்போது நம்ம டிம் வந்து இன்னைக்கு உனக்கு ரொம்ப முக்கியமான நாளும்பான். ஏன்னா போன சீசன்ல லாஸ்ட் எபிசோட்ல போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மண்டே மீட் பண்றேன்னு சொல்லிட்டு வந்தான்ல, அப்படி கிளம்பும்போது சூப்பிய காணும். எங்கடான்னு பார்த்தா நம்ம டிம் வச்சிருப்பான். கொடுக்கும்போது பயன்படுத்தி விட்டுட்டு சும்மா டைம் பாஸ்க்கு எருமை எனக்கு ஒன்னும் பயம் இல்ல, என்னோட ப்ரமோஷனை வாங்கிட்டு உன்னை அப்புறம் வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு நேரா லிப்டுக்கு போய் லிப்ட்ல போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கிற ரூமுக்கு போவான். மெகா ஃபேட் பேபி அடிச்சு துரத்திட்டு சிஇஓங்கிற ஒரு போஸ்டிங் கிடைக்க போகுது. கொஞ்சம் பதட்டமா தானே இருக்கும். அப்படியே பதட்டத்தோடையும் பணிவோடையும் நேரா உள்ள போனா ஸ்பிரிங்ல உட்காந்துட்டுலாம் பேபிஸ் வந்து பாஸ் பேபி நம்ம ஒரு பிசினஸ் பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆபீஸுக்கு ஒரு சிஇஓ இல்ல, அதனால பேபிஸ கரெக்டா வழி நடத்த முடியல. சோ உங்களுக்கு புது சிஇஓ வேணும்னு சொல்றீங்க? ஆமா நமக்கு கண்டிப்பா ஒருத்தர் தேவை அப்படின்னு நம்மளால சிஇஓ ஆகிற சந்தோஷத்துல 2-3 பிட்டு சேர்த்தி போட உடனே அவங்க இருந்துகிட்டு பாஸ் பேபி நீங்க இந்த கம்பெனிக்கு அயராது பாடுபட்டீங்க, கண்ணு கசங்கி கண்ணாமொழி எல்லாம் பிதுங்கி ஓடி உழைச்சிருக்கீங்க. ஓ ரொம்ப புகழாதீங்க, என்ன ஓவரா புகழ்ந்தீங்கன்னா என் மூக்குல 2 ஓட்டை விழுந்துரும். அது மட்டும் இல்லாம என் வேலையத்தானே நான் செய்யறேன், அதனால என்னதான் சொல்ல வரீங்கன்னு கேட்டதுக்கு நாங்க புது சிஇஓ அப்பாயிண்ட் பண்ண போறோம், அவங்கள நீங்க தான் வெல்கம் பண்ணுன்னு சொல்லிடுவாங்க. எது அப்ப புது சிஇஓ நான் இல்லையா? அட சில்ற பசங்களான்னு ஃபீல் பண்ணிட்டு நேரா ஸ்டேஜ்ல எல்லாரும் முன்னாடி போய் நின்னுட்டு நியூ சிஇஓவை வெல்கம் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்படி திறமையான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு சிஇஓவா வந்திருக்கிற புது சிஇஓவை வெல்கம் பண்றேன்னு செம்ம கட்டுப்புல போவான். அங்க இருக்க பெரிய ஸ்கிரீன்ல நிறைய போட்டோஸ் எல்லாம் போட்டு இவங்க வந்தா வாசல்ல வாசனை அடிக்கும், பெட்ரூம்ல பெர்ஃபியூம் ஸ்மெல் அடிக்கும், பாத்ரூம்ல பால்டைல் ஸ்மெல் அடிக்கும். அப்படி ஒரு புத்திசாலி திறமசாலி அனுபவசாலியான டர்ட்டில் நெக் அதாவது ஆம கழுத்து சிஇஓவை பணிவன்புடன் வரவேற்கிறோன்னு ஒரு கேர்ள் பேபியை காட்டுவாங்க. இத பார்த்த நம்ம பாஸ் பேபி மேய்க்கிறது எருமை, இதுல என்னடா பெருமை அப்படின்னு டென்ஷன்ல இருப்பான். அப்படி ஸ்டைலா போஸ்ட் கொடுத்துட்டு வந்த நம்ம ஆம சிஇஓ நாளைக்கு என்ன நாள்னு கேப்பா. உன்னை பார்த்துட்டோம்ல கெட்ட நாளா தான் இருக்கும் அப்படின்னு கூட்டத்துல ஒருத்தன் கத்துவானா. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம நாளைக்கு என்ன நடக்க போதோ அதை இன்னைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம நேத்தோட நாளைக்கு பார்த்திருக்கணும். அந்த நாளைக்கு தான் இன்னைக்கு. இப்படி அந்த சிஇஓ பேசினதை கேட்டுட்டு 50 பேரும் துள்ளி கூச்சு ஆடுவாங்க. வாவ் என்ன அருமையா பேசுறாங்கன்னு. ஆனா நம்மால சரி டென்ஷன்ல இருப்பான். ஆல்ரெடி சிஇஓ போஸ்டிங் கிடைக்கல, இதுல புதுசா வந்த சிஇஓ வேற புரியாமையும் சொரியாமையும் பேசிட்டு இருப்பாளா, அதனால செம கடுப்புல இருப்பான். சில பேருக்கு சில டவுட் இருக்கும், என்ன ஏன் சிஇஓ பட்டாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க. நான் தெளிவா சொல்றேன், இந்த ஜாப் ஒன்னும் நான் சும்மா உட்காந்து சொப்பு விளையாண்டதுனால எனக்கு கிடைக்கல, ஒரு முடியாத விஷயத்த முடிச்சு காட்டினதுனால தான் கிடைச்சது அப்படின்ட்டு பெரிய ஸ்கிரீன்ல ஒரு பேபியை காமிச்சு இந்த மாதிரி கியூட் பேபிஸ்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஆனா குழந்தைகளை மோந்து பார்த்தா குழந்தை விட்டோம்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பா கப்பு தாங்க முடியாது. அதனால அதே வாய்க்குள்ள இருக்க அந்த நாக்கை இழுத்து இந்த சிரம் ஒரு டிராப் விட்டா போதும், பட்டால் அப்படின்னு வெடிக்காது. அந்த கன்றாவியான நாத்தம் போயிட்டு ஆக்ஸ் ஃபாகு ஜவாதுன்னு சும்மா வாசனை பிச்சு வீசும். அதனாலே பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடும். பேபிஸ் மேல இருக்கிற லவ் சும்மா சொய்யா அப்படின்னு பிச்சுக்கிட்டு மேல போயிடும். எந்த ஒரு பெட் அனிமலாலையும் பேபிஸோட அந்த வளர்ச்சிக்கு வர முடியாதும்பா. அப்படி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அந்த சென்ட் பாட்டில காமிச்ச உடனே வாய்க்குள்ள வாத்தே வாக்கிங் போற அளவுக்கு ஓபன் பண்ணுவாங்க. இந்த சென்ட் தான் நம்ம படுத்து கிடந்த பேபி கார்ப்ப தூக்கி நிறுத்தி தூர் வர போதும்பாலா. சூப்பர்னு துள்ளி குதிச்சுட்டு அப்போ இனிமேல் நான் அண்டர்வேர் போட தேவையில்லை அப்படின்னு நம்ம பைல்வான் துள்ளி குதிச்சுட்டு அண்டர்வேர் கழட்ட போவான். அதுக்குள்ள சரோஜா பயத்துல வந்து தடுத்து வேண்டாண்டா அதை தாங்குற சக்தி எங்களுக்கு இல்லன்னிருவா. அதுக்கப்புறம் நம்ம பாஸ் பேபி பார்த்து உங்களுக்கு வேலை போனதை நினைச்சு நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம் சாரும்பா. பரவாயில்ல சரோ, அந்த சென்ட் பாட்டில வச்சு என்னையவே சென்ட் ஆஃப் பண்ணிட்டான் அந்த சிஇஓ. அதுக்காக நான் வெக்கப்படல வேதனைப்படல துக்கப்படல துயரப்படல அப்படின்னு இத்தனை படலைய சொல்லிட்டு கோவத்துல டேபிள்ல இருந்த புக்கெல்லாம் தள்ளி விட்டுட்டு மொட்டா குடிக்கார மாதிரி பாலை குடிப்பான். செவுத்திலேயே மாங்குன்னு முட்டிக்குவான். கிடைக்கிறதெல்லாம் எனக்கு எங்க போறதுன்னே தெரியலையேன்னு புலம்புவான். என்ன தம்பி என்னாச்சு அப்படின்னு மடியில தூக்கி வச்சு கேட்டுட்டு இருப்பான். அப்ப வீட்டு முன்னாடி ஒரு கார் சவுண்ட் கேட்கும். டிம்மோட அப்பா அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு டிம்மு கிட்ட பேபியை கீழே கொண்டு வர சொல்லி கத்துவாரு. என்னடா யாராதுன்னு போய் பார்த்தா டிம்மி அப்படின்னு ஒரு முரட்டு கிளை வந்து நிப்பா. நம்மளு சீச்சின்னு போய் கட்டி விடுப்பானா. ஐயோ போச்சின்னு நம்மளு நடுவுல மாட்டிக்குவான். அதுக்கப்புறம் அந்த ஜிஜி பேபி பாஸ தூக்கி வச்சுட்டு என்ன கூப்பிடுவானா. அப்ப பேபி எங்க இருப்பான்னு கேட்டதுக்கு உங்களோட தான் நீர்வாங்க. ஆனா டிம்முக்கும் பேபிக்கும் அது சுத்தமா பிடிக்காது. கிளவி ரூமுக்கு போகும்போது நான் ஏதாச்சும் கழுத்துல போற டைய பார்த்தேன் கொளுத்திருவேன்னு பேபியை வெறுப்பேத்திட்டு போவா. இங்க டிம்மு என்னோட பிரைவேட் திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு இடம் வேணும்னு சொல்லிட்டு அவனோட பொம்மைங்க டிராயிங்ஸ் எல்லாம் ஒரு டிரால போட்டு மூடிடுவானா. இதெல்லாம் ரொம்ப ஓவரான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு வாரம் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், அதுக்கப்புறம் ரூம் உனக்கு கிடைச்சிரும், நம்ம எதையுமே ஷேர் பண்ணிக்க வேண்டாம்பா. சரி ஓகே, நான் அந்த வீணா போன புது சிஇஓ பார்த்துட்டு வந்து 2 சூப்பி எடுப்பான். டக்குன்னு ஆபீஸ்ல இருந்து கால் வந்து பாஸ் பேபி உங்களை புது சிஇஓ அர்ஜென்ட்டா பார்க்கணுமாமா, போய்
போய் பாருங்கம்மானா அடங்கொய்யால இப்பதான் ஆபீஸ் போகணும்னு சொன்னேன் அதுக்குள்ள கண்டுபிடிச்சு கூப்பிடுறா அப்படின்னு காண்டுலயும் பயத்திலயும் நேரா அந்த ரூமுக்கு போய் பார்த்தா செவுத்த பார்த்து போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பா. உடனே நம்மாளு என்ன வேலையை விட்டு தூக்க போறீங்களான்னு கேட்டதுக்கு தூக்கி பார்க்க நீ என்ன வேகாத சப்பாத்தியா, உங்க டீம் ரொம்ப முக்கியமான டீம், சீக்கிரட்டான டீம், உனக்கு நான் சொன்ன சென்ட் பாட்டில பத்தி தெரியும்லன்னு கேப்பாளா. ஆமா அந்த பிங்க் கலர் சென்ட் பாட்டில பார்த்தேன், அதெல்லாம் உண்மையாங்கிற மாதிரி கேப்பானா. அது உண்மைதான் ஒர்க் ஆகும், ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனைபா. ஏன் மேடம் இதோட கலர் பிடிக்கலான்னு கேப்பானா. அப்படி இல்ல, நம்ம கிட்ட இந்த ஒரே ஒரு சென்ட் பாட்டில் தான் இருக்குது, நாங்க வேற ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கும் போது குத்து மதிப்பா தான் இதை கண்டுபிடிச்சோம். அப்படி ஒரு அண்டர்வேர்ல போட்டு இது எத்தனை மாசமா போட்டுருந்தேன்னு கேட்டதுக்கு 2 வாரம்னா. ஏன்னா 2 வாரமா ஒருத்தி ஒரே துணி யூஸ் பண்ணிருந்தா நாத்தம் குடல புடுங்கி இருக்கும், ஆனா அந்த சென்ட்டை போட்டதுனால அந்த மாதிரி நாத்தம் எதுவுமே இல்லாம எங்க ஃபார்முலா சக்சஸ் ஆயிருச்சு. சரி ஓகே, இந்த பெர்ஃபியூமோட கெமிக்கல் ஃபார்முலாவை காட்டுன்னு சொன்னதுக்கு மூதேவி சூச்சு டிராயிங்னு கன்றாவியா ஒரு டிராயிங் வரைஞ்சு வச்சிருக்கா. அதனால அந்த ஃபார்முலாவை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த பிங்க் கலர் சென்ட் பாட்டில எதிரிங்க, விரோதிங்க, வீணா போனவனுங்க, காணாம போனவனுங்கன்னு ஏகப்பட்ட பேர் இந்த சென்ட் பாட்டில் காண்டி வருவாங்க. அதனால இதை பேபி கார்ப்ல வைக்கிறது சேஃப் இல்ல. நீ தான் ஃபீல்டுக்கு போயிட்டு வர்றவன், நீ தான் இதை பத்திரமா பாத்துக்கணும்பா. இது எங்க வச்சிருக்கேன்னு எனக்கும் தெரியக்கூடாது, உனக்கும் தெரியக்கூடாது, யாருக்குமே தெரியக்கூடாதும்பாலா. ஓகே மேடம், டீமையும் கூட சேர்த்துக்கிறேம்மா. நோ நெவர், இந்த பேட்டரி ரொம்ப சீக்கிரட்டா இருக்கணும், ரொம்பவும் கான்பிடென்டான விஷயம். மேடம் அது கான்பிடென்ஷியல், ஏதோ ஒரு கன்றாவி. எனக்கு ஒரே ஒரு வேலை மட்டும்தான், இந்த சென்ட் பாட்டிலோட ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறது. எனக்கு இந்த கம்பெனிக்கு சிஇஓவா இருக்கிறதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்படின்னா புது சிஇஓ இந்த கம்பெனிக்கு தேவையான சொன்னதுமே நம்மால் மூஞ்சில பிரைட்டா ஒரு பல்ப் எரிய ஆரம்பிச்சிரும். அவளும் அவனை கடகடன்னு எடுத்து கொண்டு போய் சிஇஓ சேர்ல உட்கார வச்சுட்டு இந்த வேலையை மட்டும் நீ பண்ணி கொடுத்துட்டீன்னா நீ ஏங்க பெர்மனண்டா இருந்துக்கலாம்பா. ஆனாலும் பாஸ் பேபிக்கு என் அண்ணன் டிம்மு பையன் இல்லாம ஒர்க் பண்றது எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்பானா. கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஃபியூச்சர்ல நீ சிஇஓ ஆக போற அப்படின்னு உஸ்பேத்தி விடுவா. நம்மளும் மண்டையை கீறி விட்டு மூளைய குடஞ்சு யோசிச்சு பார்த்துட்டு ஒத்துக்குறேன், இந்த டீலுக்கு நான் ஒத்துக்குறேன்பா. உடனே லாக்கர்ல இருந்த அந்த சென்ட் பாட்டில் எடுத்து இந்த வச்சிக்க பாஸ் பேபி, ஃபியூச்சரே இப்போ உன் கையில தான் இருக்குதுன்னு கொடுத்துருவா. அதை எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு வந்துருவான். எங்க பாஸ் வைக்க போறீங்கன்னு பைல்வான் கேட்டதுக்கு தெரியலடா, அதான் இடத்த தேடிக்கிட்டு இருக்கேன், ஒரு இடமும் சிக்க மாட்டேங்குதே அப்படின்னு மறைச்சு வைக்க வீடு பூரா தேடிட்டு இருப்பான். எதிரிங்க கையில மட்டும் மாட்டுச்சு, டண்டனக்கா டனக்கனக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சீரியஸா வைக்கிற இடத்த டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்நேரம் பார்த்து பல்லு செதறி விழுந்த மாதிரி கெக்கப்புக்கு யாரோ இழிச்சுக்கிட்டு வர சவுண்ட் கேட்கும். உடனே ஆளாளுக்கு பதறி அடிச்சு ஒவ்வொரு இடத்துல போய் பதுங்கிடுவாங்க. நம்ம பாஸ் பேபி அந்த சென்ட்டை தூங்குற தலவாணி கடியில மறைச்சு வச்சிருவான். வந்தது யாருன்னு பார்த்தா ஜிஜியும் டிம்மும். டிம் அவன் பாட்டிக்கிட்ட வாங்க பாட்டி என் ரூம்ல விளையாடலாம்பா. உடனே நம்ம பாஸ் கால்ல ஒரு முட்டி அந்த சீச்சி கிராண்ட் பாட்டி அடிச்சு துரத்துறாங்கிற மாதிரி லுக் விடுவான். ஆனா டிம் டென்ஷன் ஆகி இது என் ரூம், யாரு வேணாலும் உள்ள வரலாம்னு சொல்லிட்டு அவன் பாட்டி கூட விளையாட ஆரம்பிப்பான். ஃபர்ஸ்ட் ஹேண்ட்பேக் உள்ள பர்ஸ போட்டு கண்டுபிடிப்பாளா. வாவ் எப்படி கண்டுபிடிக்கிறான் பாரு பேபி அப்படின்னு மலை அடிவாரத்துக்கு போய் மலைச்சாரல்ல மகாமுனிவர் உட்கார்ந்த மாதிரி தியானம் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு சரக்குன்னு அந்த ஹேண்ட்பேக் உள்ள கையை விட்டு பறக்குன்னு பாட்டியோட பர்ஸ வெளியே எடுத்துருவான். வாவ் எப்படா பண்ணுங்கிற மாதிரி பாட்டி புகழ்ந்துட்டு இருப்பா. ஏதோ நிலாவுக்கு ராக்கெட் விட்ட மாதிரி. இதெல்லாம் ஒரு பொழப்புங்கிற மாதிரி நம்மளால பாத்துக்கிட்டு இருப்பான். அப்புறம் பாட்டி கூட ராக்கெட் விட்டு விளையாடுவான். பாட்டி கதை சொல்லும். இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியாம நம்மளு கூண்டுக்குள்ள இருக்க சிங்கம் மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டு இருப்பான். பாட்டியாச்சு கதை சொல்ல ஆரம்பிச்சிரும். ஜாலியா ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க. அப்படியே நைட் ஆனதுக்கு அப்புறம் பாடுக போட்டு வாயிலேயே மிதிக்க மாட்டேன், நிம்மதியா படுத்து தூங்கு டிம்மு அப்படின்னு படுக்க வச்சுட்டு போயிருவா. நம்மளு வெடுக்கு எந்திரிச்சு சென்ட் பாட்டில் எடுத்து மறைச்சு வைக்கிற கண்டி போவான். அதுக்குள்ள டிம் எந்திரிச்சு பாட்டியோட செம ஜாலியா இருந்துச்சுல்ல, அவங்க ரொம்ப நல்லவங்கப்பான்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா நம்மளு கண்டுக்காம நேரா போய் டோரை திறப்பானா. எங்கடா போறேன்னு கேட்டதுக்கு நீ தூங்குப்பா எனக்கு வேலை இருக்கும்பா. கையில இருக்க சென்ட் பாட்டில பார்த்துட்டு என்னன்னு கேட்டதுக்கு நம்ம அண்ணன் தம்பிக்கு தான், அதுக்காண்டி எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு டிம் முன்னாடி பேபி பாஸ்டர் சொன்னதே திருப்பி இவன் சொன்ன உடனே நான் சொன்னதையே நீ திருப்பி சொல்லக்கூடாதுன்னு கத்துவானா. உடனே அவங்க அம்மா கேட்டுட்டு டிம்மு தூங்குற டைம் ஆயிடுச்சுப்பா, சத்தம் போடாம தூங்கும்பாங்க. ஆனா பாட்டி டிம்மு அந்த பேபி பைய தொல்லை பண்ணானா மிதிச்சு கீழே உருட்டி விடுவாளா. ஆனா அவங்க அம்மா அப்பா இருந்துகிட்டு யாரும் ரூம் விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு கத்திட்டு கிடப்பாங்க. உடனே நம்ம பேபி பாஸ் சரி பரவாயில்லன்ட்டு போய் படுத்துருவான். டிம்மு நான் ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணேன், தப்பா நினைச்சுக்காதேன்பா. சரி பரவாயில்ல கொரட்டை மட்டும் விடாதேன்பானா. நான் கொரட்டை விடுறது எனக்கு பரவா தெரியும், இதுக்கு முன்னாடி என் ரூம்ல யாருமே இருந்தது இல்லம்பா. சரி பரவாயில்லன்னு நம்மளால ஜம்முன்னு படுத்துருவான். அப்படியே விடியுது. கொரட்டை விடாம இருந்ததுக்கு ரொம்ப நன்றி டிம்மு அப்படின்ட்டு தலவாணி கடையில அந்த சென்ட்டை தேடி பார்ப்பா, அங்க இருக்காது. ஐயோ சென்ட்டு போச்சுன்னா என் உசுர எடுத்துருவாளேன்னு அந்த ரூம் பூரா தேடி பார்ப்பா, எங்கேயுமே இருக்காது. உடனே சரோஜாக்கும் பைல்வானுக்கு கால் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனைன்னு கூப்பிட்டு இந்த மாதிரி திருடு போச்சுன்னு சொன்னதுக்கு ஒருவேளை பெட்டி சேகரா இருக்குமா இல்ல சாரா பாம்பு ரவியா இருக்குமா அப்படின்னு சரோ சொன்னதுக்கு இல்லன்னா பெட்டி பெருமாளா இருக்குமோன்னு நம்ம பைல்வான் பயப்படுவானா. இப்படி இவங்க சில்லித்தனமா அண்டர் கிரவுண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது யாரோ டோரை திறந்துட்டு வர சவுண்ட் கேட்கும். யாருன்னு பார்த்தா நம்ம டிம்மு. இன்னாப்பா தலவாணி கடியில இருந்ததை தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஒரே வேர்டு தான் கேட்பான். சரோஜா டென்ஷன் ஆகி நீ தான் அதை எடுத்தியாடான்னு வாய் வாயா குத்த ஆரம்பிச்சிருவா. உடனே பேபி பாஸ் கூப்பிட்டு வச்சு அவன் பில்லோ கடியில தானே சொன்னான், எடுத்தேன்னு சொல்லல இல்ல, அதனால கம்முனு சரோஜாம்பா. இல்ல நான் தான் எடுத்தேன்னிருவான். கொய்யால இன்னைக்கு உனக்கு சங்கடான்னு சொல்லி அவன் மேல ஏறி விழுந்து கும்முன்னு கும்மிட்டு இருப்பான். குளுக்க அதரா இப்பதான் சாப்பிட்டு வந்தேன்பா. சரி போய் தொலைன்னு விட்டு போகும்போது நான் அதை திருடல, பாத்திரமா ஒரு இடத்துல வச்சிருக்கேன்பா. அப்படி சார் எங்க வச்சு கிழிச்சிங்கன்னு கேட்டதுக்கு எப்பவுமே தலவாணி கடியில எதையுமே மறைச்சு வைக்க கூடாது, அதை ஈஸியா அம்மா அப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. இப்படிதான் ஒரு நாள் நான்
ஹாலோவினுக்கு ஆப்பிள மறைச்சு வச்சிட்டு இருந்தேன்னு உடனே பேபி டென்ஷன் ஆகி நிறுத்தே உடனே கதைக்குள்ள கதைக்கு போகாத, இது ஒண்ணு இன்செப்ஷன் படம் கிடையாது, என்ன பண்ணேன்னு சொல்லுனதுக்கு ஒரே ரூம்மேட்டா இருந்து என்னால ஹெல்ப் பண்ண முடிஞ்சு நீ மாட்டிக்கிட்டீனா அப்புறம் என்ன அண்ணன் அப்புறம் என்ன தம்பி, அதனாலதான் உனக்கு உதவி செஞ்சேன், ஃபர்ஸ்ட் நீ என்ன நம்பணும், நம்புறியான்னு கேட்பான். கண்டிப்பா நம்புறேன், உன்னோட டிராவ்ல என்ன இருக்குன்னு காட்டினா நீயும் என்ன முழுசா நம்புற மாதிரி இருக்கும்ல அப்படின்னு டிராவ பார்க்க போவான். அதுக்குள்ள டிம்ம தடுத்து நான் போட்ட பிட்ட எனக்கே போட்டுட்டானேன்னு சரி ஓகே நம்ம யாரையும் நம்பிக்க வேண்டாம் எதையும் ஷேர் பண்ண வேண்டாம்னு மூஞ்ச தொங்க போட்டுருவான். சரி என்னோட செண்டு பாட்டில் எங்கன்னு கேட்டதும் ஒரு இடம், அந்த ஒரு இடத்த நம்ம அம்மா அப்பா என்னைக்குமே பார்க்க மாட்டாங்க, அதுதான் பாட்டியோட பர்ஸ். ஜிஜி பர்ஸ்னா ஜிஜினா பாட்டி தானே, அப்ப பாட்டி பர்சுக்குள்ளயா இருக்கு? ஆமாப்பா, பாட்டியோட பர்சுக்குள்ள இருக்கிறத யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது, அது வேற இதை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணு. சரி ஓகே, இன் கேஸ் என்னால பர்ஸ் எடுக்க முடியலன்னா நீ தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஒரு ரப்பரை தூக்கி பேக்குள்ள போட்டுட்டு உனக்கு 10 செகண்ட் தரேன் அதுக்குள்ள கண்டுபிடிப்பானா. ஃபர்ஸ்ட் நம்மளால கொஞ்சம் தப்பு தப்பா தான் கண்டுபிடிப்பான், ஆனா சிஇஓ ஜாப் உனக்கு வேணும்னா அதை கண்டுபிடினதும் சும்மா கண்ணை மூடி பேக்குள்ள கையை விட்டு கதகளி ஆடி கரெக்டா 10 செகண்டுக்குள்ள கண்டுபிடிச்சிருவான். சூப்பர்னு நம்ம டிம் சொன்னதும் சரி ஓகே நான் எதுக்குடா அப்படி தேடி கண்டுபிடிக்கணும் பானா, நான் அவங்க கவனத்தை செதற அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீ இந்த வேலையை பார்க்கணும், அதுக்கு தான் இந்த பிளான் அப்படின்ட்டு அவன் சீக்கிரட் டிராவை திறந்ததை பார்த்து பாஸ் பேபி அப்படியே ஷாக் ஆயிருவான். ஏன்னா அவன் தான் எல்லாத்தையும் சீக்கிரட்டா வைப்பானே. அப்புறம் டிம் நம்ம பாஸ் பேபியை பார்த்து சீனியர் சென்டர்ல என்ன நடந்தாலும் சரி என்ன கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணுங்கப்பா, எந்த ஒரு கான்ட்ராக்டும் நாங்க படிச்சு பார்க்காம சத்தியம் பண்ணது இல்லப்பா, தூக்கி வச்சு சொல்றா டே என்னதும் சரி ஓகேன்னு டீல் பேசிட்டு நேரா அந்த இடத்துக்கு போவாங்க. அங்க போய் பார்த்தா நிறைய வயசானவங்க இருப்பாங்க. கரெக்டா பாட்டி இருக்க இடத்தையும் பாட்டி பேக் வச்சிருக்க இடத்தையும் பாத்துருவாங்க. என்ன பண்ணலான்னு கேட்டதுக்கு நம்ம டிம் நான் டைவர்ட் பண்ணி சிக்னல் கொடுக்குற வரைக்கும் 50 பேர் வெயிட் பண்ணுங்க, தப்பு பண்ணீங்க தலைப்பு செய்திகள்ல வந்துருவீங்க மவனே அப்படின்ட்டு ஒரு ஸ்பீக்கர் எடுத்துட்டு நேரா அவங்க முன்னாடி போய் நின்னு ஹாய் பாட்டி சன் தாத்தா சொன்னதும் உடனே ஜிஜி பார்த்துட்டு ஏய் டிம் இங்க என்னடா பண்றேன்னு கேப்பா. நான் தான் டூ குட் ட்ரூப்பரோட ஸ்குவாட் டிராகன் 505 டைனோசர் ஸ்டிக்கருக்காக உங்க எல்லாத்துக்கிட்ட என்னோட ப்ராஜெக்ட செஞ்சு காட்ட போறேன் அப்படின்னு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கத பார்த்த நம்மளுங்க இந்த பைத்தியக்கார பயக்கிட்ட மாட்டிக்கிட்டு நாம படுற பாடு இருக்கே ஐயோன்னு புலம்பிட்டு இருப்பாங்க. டிம் ஒரு பாட்டை போட்டு விட்டுட்டு டைனோசர் டான்ஸ்னு சூப்பரா ஆடிட்டு இருப்பானா. பரவாயில்லையே டிம் நல்லா ஆடுறானேன்னு பாத்துட்டு இருப்பானா. ஐயோ பாஸ் ஏன் லூசு மாதிரி பண்ற, சீக்கிரம் போய் சென்ட் பாட்டில் எடுத்துட்டு வாங்கன்னு அடிச்சு பத்தி விடுவா. அவனு சிபிசிஐடி மாதிரி ஒளிஞ்சு போவான். நம்மால இங்க டான்ஸ்ல பிச்சு வீசிட்டு இருப்பான். எல்லாரும் பேன்னு பாத்துட்டு இருப்பாங்க. பேபி பாஸ் ஒரு டேபிள் கடையிலயா பூந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி பாத்துரும். உடனே சரோஜா பாஸ் அந்த பாட்டிக்கு கண்ணு தெரியாது அதனால அசையாம இருங்க பா. அண்ணாரம் பார்த்து கரெக்டா அந்த பாட்டி கண்ணாடிய போட வரும். ஐயோ பாஸ் மாட்ட போறாருன்னு பைல்வான் குறுக்கால போய் நின்றுவானா. குழந்தைன்னு சொல்லி அந்த பாட்டியை தூக்கிட்டு போயிரும். அப்படி தூக்கிட்டு போக போக இந்த உலகத்துக்கு என்னோட கதைய சொல்லிருங்க பாஸ்னு கதறிக்கிட்டே போவான். ஓகே பைல்வான் பத்திரமா போய் தொலைண்டு நேரம் ஹேண்ட்பேக்குள்ள போய் கைய விடுவான். வெரைட்டியா உள்ள பொருள்லாம் கிடைச்சிட்டு இருக்கும். டிம் ரொம்பவும் கஷ்டப்பட்டு பட்டக்ஸ் ஆட்டி எல்லாம் ஆடிட்டு இருப்பான். பாஸ் சென்ட் பாட்டில் கிடைச்சதான்னு சரோஜா ஒரு பக்கம் டென்ஷனா இருக்க, இல்ல கிடைக்கலன்னு தேடிக்கிட்டே இருப்பான். உடனே டிம்மோட பாட்டி சூப்பர் ஆடுற நான் உனக்கு சாக்லேட் தரேன்னு பேக்ல கைய விட போவா. ஐயோ திரும்ப நான் மாட்டிக்குவானேன்னு டிம் வாங்க பாட்டி டைனோசர் பிரேக் டான்ஸ் ஆடலான்னு எடுத்துட்டு போயிருவான். அப்படி அவங்க கன்றாவியாவும் கலக்கலாம் ஆடிட்டு இருக்கத பார்த்த நம்ம சரோஜா வாவ் இவங்க 2 பேரும் ஆடுறது சூப்பராவும் கேவலமாவும் இருக்குது, இப்படி உன்னை நான் பார்த்ததே இல்லம்பா. ஐயோ வந்த வேலையை மறந்துட்டுமேன்னு சொல்லி பாஸ் 10 செகண்ட் தான் இருக்கு கண்டுபிடிங்கன்னு கத்துவாளா. ஓகே இதுதான் ஃபைனல் அட்டெம்ப்ட் அப்படின்னு தியானம் எல்லாம் பண்ணிட்டு கைய உள்ள விடுவான். இங்க நம்ம டிம்மும் பாட்டியும் சும்மா மாசா டான்ஸ் ஆடி கரெக்டா டிம் டான்ஸ் ஆடி முடிப்பான். பேபி பாஸும் அந்த சென்ட்டை கண்டுபிடிச்சிருவான். சூப்பர் தப்பிச்சிடலாம் நம்மால எஸ்கேப். அந்த ஃபெட்ரிக்ங்கிற தாத்தா கிட்ட இதுதான் என் பேராண்டி டிம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு வேலை இருக்குன்னு குடுகுடுன்னு ஓடிடுவான். அந்த ஃபெட்ரிக்ங்கிற தாத்தாவுக்கு கொஞ்சம் டவுட் ஆயிரும். அப்படியே கட் பண்றாங்க. டிம் அந்த சென்ட்டை மறைக்கிறக்காண்டி அண்டர் கிரவுண்ட்ல ஒரு இடம் பார்த்துட்டு இருப்பான். உடனே நம்ம பேபி பாஸ் எனக்காண்டி ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு அப்ப வந்து அந்த சென்ட்டை பத்தி மொத்தமா சொல்லிடுவான். இந்த மாதிரி இந்த பேபிக்கு போட்டா நாத்தமே அடிக்காது, டவுசரை துவைக்கவே தேவையில்லாமா வாவுன்னு சொல்லிட்டு அதை செவுத்துக்குள்ள வச்சு மறைச்சு போஸ்ட் ஓட்டிடுவாங்க. உடனே நம்ம பேபி பாஸ் நீ சொன்ன மாதிரியே நானும் தியானத்துக்கு போய் ரொம்பவும் நிதானமா தேடினதுனால எனக்கு இந்த சென்ட் கிடைச்சிருச்சு. எப்பவும் என் அண்ணனை நம்பலாம் ஆனா ரூம்மேட்டை நம்ப முடியாதும்பா. சரி சூப்பர்னு சொல்லிட்டு மேல வருவாங்க. அவங்க அம்மா அப்பா யாரோ ஒருத்தருக்கு தான் வேலை கிடைக்கும்னு நினைச்சா 2 பேருக்குமே வேலை கிடைச்சிரும். அதனால நம்ம ஜிஜி பாட்டி இனிமேட்டு நீங்க சீச்சின்னு சொல்ற வரைக்கும் இந்த சம்மர்ப்புலாம் நான் தாங்கி இருக்க போறேன்பா. டிம்மு சந்தோஷம் தாங்க முடியாம சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்ப பேபி இந்த சம்மர் ஃபுல்லா யார் ரூம்லயா இருப்பான். ஐயோ கொடுமை அப்பாம்பானா என்னோட ரூம்குள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டு பாட்டி அங்க இருந்து போயிரும். உடனே நம்ம பாஸ் இந்த உலகமே மோசம் அப்பாம்பானா அப்ப கண்ணாடியில டொம்முன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். என்னடான்னு பயந்தடிச்சு பாப்பாங்க. யாருன்னா நம்ம பைல்வானு. பாட்டி பைல்வான பாடி ஆக்குற அளவுக்கு வேலை பார்த்து வச்சிருக்கும். என்னடா ஜிம்போ என்னாச்சுன்னு கேட்டதுக்கு பாட்டி என்ன பழி வாங்கிட்டா பாஸ்ன்னு கவுந்துருவான். என்ன பழைய துணி நாத்தம் அடிக்குது அப்படின்னு 2 பேரும் முழிச்சிட்டு இருக்கும்போது வெளியில ஒரு சவுண்ட் கேட்கும். என்னடான்னு போய் பார்த்தா அந்த ஃபெட்ரிக்ங்கிற வயசான தாத்தா ஸ்கூட்டில போயிட்டு இருப்பாரு. அப்பதான் பேபி பாஸ் சொல்லுவான் இந்த ஃபெட்ரிக் என்ன பார்க்கும்போது அவனுக்கு என்னமோ தெரிஞ்ச மாதிரியே என்ன பார்த்தான். ஒருவேளை நம்மளை பத்தி அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமா? ஏன்னா நம்ம ஜிஜி பாட்டிய அவன் தான் சீனியர் சென்டருக்கு இன்வைட் பண்ணிருக்கான். சப்போஸ் நம்ம ஃபேமிலியை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன ஆகும்? இன்கேஸ் பேபி கார்ப்பை பத்தியோ இல்ல அந்த சென்ட் பாட்டில பத்தி தெரிஞ்சிருந்தா என்ன ஆகும் அப்படின்னு நம்மள பயந்த உடனே நம்ம டிம் இருந்துகிட்டு எனக்கு வயசானவங்கள ரொம்பவும் பிடிக்கும் ஆனா அவங்க மேலயும் பேபிஸ் மேல கப்படிக்கிற மாதிரியே பயங்கரமா கப்படிக்கும். இன்கேஸ் அவங்களுக்கு இந்த சென்ட் பாட்டில பத்தி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இதை எடுக்க வருவாங்க. அப்பதான் பேபி பாஸ்கே கிளியர் ஆகும்.
வீட்டுக்குள்ள வயசான ஸ்மெல் அடிச்சதுல அப்படின்னா இவங்க பார்ட்டி பேக்ல சென்ட தேடிட்டு இருக்கும்போது இந்த ஃபெட்ரிக்ங்கிறவன் இவங்க வீட்டுல வந்து தேடிட்டு இருந்திருக்கான். அட கொய்யாலன்ட்டு அவனை நோட் பண்ணா வெடுக்குன்னு திரும்பி கொடூரமா ஒரு லுக் விடுவான். அந்த லுக்கோட லுக்கா இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டை போட்டு முடிக்கிறாங்க.